சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தாவே ஏற்ற செய்தியை கொடுக்கும்படியாக நீர் கர்த்தாவே கொடுத்திருக்கிற வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன்தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நியூ இயர்க்காக வசனம் தேடும்போது பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் காணப்பட்டது. என்றாலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நமக்கு புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே காணப்படுகிற ஒரு வசனத்தை எடுத்து இந்த புதிய ஆண்டிலே தியானிப்பது ஏற்றதாய் இருக்கும் என்பதை தேவாவியானவர் உணர்த்தினபடியால் இந்த வசனத்தை தியானிக்க துவங்கினேன். தேவாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின சத்தியங்கள் உங்களுக்கும் மெய்யாகவே இந்த புதிய ஆண்டிலே இந்த வசனத்தின் மூலமாக ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் அனுக்கிரகம் செய்வார். பரிசுத்த பவுல் பிலிப்பு சபையாருக்கு எழுதும்போது குறிப்பிடுகிறார், என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை எடுத்து பல்வேறு விதங்களிலே போதிக்கிறவர்கள் உண்டு. நானும் போதித்திருக்கிறேன் இந்த வசனத்தை எடுத்து. என்றாலும் நான் இந்த புதிய ஆண்டிற்கென்று முதல் செய்தியாக இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்த போது தேவாவியானவர் எனக்கும் கூட சில சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே அதை நாம் சிந்திப்பது ஏற்றதாயிருக்கும். இந்த வசனத்தை எப்படிப்பட்ட மனதோடு பவுல் அப்போஸ்தலன் எழுத ஆரம்பித்தார், எந்த சூழ்நிலையிலே இந்த வாக்கியத்தை குறிப்பிட்டார் என்பதை நாம் சரியாக விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது அதிலே 3 பகுதிகள் காணப்படுகிறது. முதல் பகுதி எதை குறிக்கிறது என்றால், ஒற்றுமைக்குரிய ரகசியம் என்ன என்பதை குறித்து பவுல் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். த சீக்ரெட் ஆஃப் ஹார்மனி, ஒற்றுமைக்குரிய ரகசியம் என்ன என்பதை பவுல் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற 2வது பகுதி எதை குறிக்கிறது என்றால், சமாதானத்திற்குரிய ரகசியம் என்ன என்பதை பவுல் குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே பவுல் 3வது பகுதியாக எதை குறித்து குறிப்பிடுகிறார் என்றால், மனரம்யமாக வாழ்வதன் ரகசியம் என்ன என்பதை குறித்து குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார். அப்படி 3 பகுதிகள் இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. The secret of harmony, the secret of peace, the secret of contentment. Praise the Lord. ஒற்றுமைக்குரிய ரகசியம் என்ன, சமாதானத்திற்குரிய ரகசியம் என்ன, மனரம்யமாய் வாழ்வதற்குரிய ரகசியம் என்ன என்பதை குறித்து தான் இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். அதிலே நாம் வாசிக்க கேட்ட வசனம் எந்த வசனம்? என் தேவன் தம்முடைய ஐசுரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வசனம் எந்த பகுதியிலே வருகிறது என்றால், 3வது பகுதியிலே வருகிறது. மனரம்யமாய் வாழ்வதன் ரகசியம் என்ன என்று குறிப்பிடக்கூடிய 3வது பகுதியிலே வருகிறது. அந்த 3வது பகுதிக்குள்ளாக போவதற்கு முன்பாக நாம் முதல் பகுதியிலிருந்தே தியானித்து கொண்டு வருவோமே ஆனால், சபையாரே, உங்கள் ஜீவியம் சபையின் ஐக்கியத்திலே எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்களாய் இருப்பீர்கள்.
ஊழியக்காரராகிய எனக்கும் தேவையான தூது இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம முதல் வசனத்திற்கு வரலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். அப்ப பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். பவுல் எழுதுகிறார், இந்தபடியே பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். இந்தபடியே என்று எழுதுகிறபடியால் அது எந்தபடி அப்படின்றது கேள்வி இருக்கு. அப்படின்னா முந்தின அதிகாரங்களுக்கு நம்ம கடந்து செல்லணும். எந்தபடி என்பதை குறித்து தியானிக்கும் போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தையும் 21ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து, கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க, எல்லாவற்றையும் தமக்கு தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அப்ப பவுல் என்ன எழுதுறாருன்னா, தேவனுடைய வல்லமையான ஒரு செயல் நடைபெறப் போகிறது. அந்த வல்லமையான செயல் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு ஏதுவாக நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதுகிறார். அது என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகையின் நாளில் நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறப்போகிறது. அதனால கடந்த வருடத்தில் நான் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தேன். இந்த வருடத்தில் ஏனோ தானோ என்று இருக்கலான்ற எண்ணம் யாருக்குமே இருக்கக்கூடாது. இல்லை, எங்களோட ஓடுன சிலர் உற்சாகமாக எங்களோட வந்ததுனால நாங்களும் அவங்களோட சேர்ந்து நல்லா ஓடணும். ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டில் சிலர் எங்களோடு ஓடுறத என்ன செஞ்சிட்டாங்க? நிறுத்திட்டாங்க. அதனால் நாங்களும் சோர்ந்து போய் கர்த்தருக்குள்ள நிலைத்திராமல் போய்விட்டோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவின் வருகையின் நாள் ஒன்று உண்டு, அந்த நாளுக்கு நான் தகுதியாய் இருக்க வேண்டும். அந்த நாளிலே என்னுடைய அற்பமான சரீரம் எப்படி மாறப்போகுது? மகிமையான சரீரமாக மாறப்போகுது. அதனால யார் என் கூட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, என் கூட ஓடினாலும் சரி, ஓடாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் அவர் எழுதுகிறார், இந்தபடியே பிரியமானவர்களே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறார். ஏன்னா அதுதான் முடிவான வெற்றியாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 2024ஆம் ஆண்டு பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணேன், கர்த்தருக்குள்ள நல்லா நிலைத்திருந்தேன், வேதத்தை தியானித்தேன், ஆராதித்தேன். ஆனால் 2025ஆம் ஆண்டில் நான் பரிசுத்த ஆவியானவருக்கு இடமே கொடுக்காம போயிட்டேன் பாஸ்டர். அதுக்கு காரணம் என்னோட இருந்த சிலர் பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதனால நானும் அவங்கள பார்த்து பின்மாற்றம் அடைந்து விட்டேன், சோர்ந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், என்னுடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வர நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே முடிவான வெற்றி என் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாக நிறைவேற வேண்டும். அது என்ன? அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறணும். அதற்கு எதுவாக நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அப்போ இந்த புதிய ஆண்டில் உங்கள் அற்பமான சரீரத்தில் தேவன் சில விசேஷித்த கிருபையை கொடுத்து மகிமை பொருந்தினதாக மாற்றப் போகிறார். கடந்த வருடத்தில் இருந்த கிருபை அல்ல, கடந்த வருடத்தில் இருந்த மகிமை அல்ல, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அதுதான் முடிவான வெற்றி. அப்போ பவுல் அப்போஸ்தலன் இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா,
பிலிப்பி சபையார் மேல ரொம்ப ஒரு அன்பும் உருக்கமான பாசமும் உடையவராக காணப்பட்டார். ஏன் அப்படின்னா பிலிப்பு சபையார் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்படி இருந்தாங்க? கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்களே சொல்லுங்க, பெற்றோராகிய நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிந்தா அவங்க பிரியமானவர்களா இருப்பாங்களா? கீழ்ப்படியாம போனா பிரியமானவர்களா இருப்பாங்களா? கீழ்ப்படிந்தால் பிரியமானவர்களா இருப்பாங்க. அப்படிதான் பிலிப்பு சபையார் பவுல் அப்போஸ்தலருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக காணப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப நீங்க பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே, பாருங்க, பிலிப்பிய சபையார் மேல பவுலுக்கு அப்படி உருக்கமான ஒரு அன்பு இருந்ததா? உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அப்ப பாருங்க, ஒரு அப்போஸ்தலன் அந்த பிலிப்பி சபையார் மேல உருக்கமான அன்புள்ளவராக இருந்திருக்கிறார். காரணம் என்ன? அந்த சபையார் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து பவுல் எழுதுகிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, சமீபமாய் இருக்கும்போது மட்டும் இல்ல, தூரமாய் இருக்கும் போதும் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. அதனால முடிவான வெற்றி உங்கள் வாழ்க்கையில வரணும்னா, உங்க அற்பமான சரீரம் மகிமை பொருந்தினதா மாறணும்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அதற்கு கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படாதவர்களாக மாறிவிடாதீர்கள். கர்த்தருக்குள் நிலைத்திராமல் போய்விடாதீர்கள் என்று பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பவுலுடைய எண்ணெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே இந்த பிலிப்பு சபையார் எப்படி காணப்படுவார்கள் என்றால், பவுலுக்கு சந்தோஷமாக காணப்படுவார்கள். இப்போ ஒரு சில ஆத்துமாக்களை பார்க்கும்போது பாஸ்டர் சொல்லுவார், இவங்கெல்லாம் கிறிஸ்துவின் வருகையின் நாளில் நிச்சயமாகவே காணப்படுவார்கள். அவங்க எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பாங்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவாங்க. சின்ன சின்ன இந்த காரியங்களை சொல்லி சாக்கு போக்கு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க? பின்மாற்றம் அடைய மாட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் தான் கிறிஸ்துவின் வருகையின் நாளில் இந்த ஊழியக்காரருக்கு சந்தோஷமாக காணப்பட போகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப பவுலுக்கு அந்த பிலிப்பு சபையார் மேல ஒரு பெரிய உருக்கமான அன்பு காணப்பட்டது. எப்படியாயினும் கிறிஸ்துவின் வருகையின் நாளில் அவங்க எல்லாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டவர்களாக தனக்கு அவர்கள்தான் சந்தோஷமாக காணப்பட போகிறார்கள் என்று கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் ஏக சிந்தையும், இப்ப எழுதுறார், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து, ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து, இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்ப இந்த இடத்துல எழுதுறார், ஏக சிந்தை இருக்கணும், அப்புறம் ஏக அன்புள்ளவர்களாக இருக்கணும், அப்புறம் இசைந்த ஆத்துமாக்களாக இருக்கணும், ஒன்றையே சிந்திக்கணும், சந்தோஷத்தை நிறைவாக்கணும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சந்தோஷத்தை நிறைவாக்குதல் என்று சொல்லும் போது தெய்வ பிள்ளையே,
அதுதான் முழு அளவிலே காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். முழு அளவிலே காணப்படக்கூடிய சந்தோஷம், அதை தான் பவுல் என்னன்னு எழுதுறாருன்னா கிரீடம் என்று எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுதான் பவுலுக்கு என்னவா காணப்படுமா? கிரீடமா காணப்படுமா, அதுதான் வெற்றியாக காணப்படுமா. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கிரவுன் ஆஃப் போஸ்டிங். பிரைஸ் தி லார்ட். பெருமைப்படுவதற்கு ஏதுவான கிரீடம். பிரைஸ் தி லார்ட். 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? மகிழ்ச்சியின் கிரீடமுமாய் இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். பாத்தீங்களா? நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். அப்ப இதுல பவுல் பார்த்தாரு, பிலிப்பு சபையார் நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தாலும் அங்க எங்கேயோ ஒரு தவறு வந்திருக்கிறது. அந்த தவறு எதில் வந்திருக்குன்னா, அவர் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த தவறு வந்திருக்கிறது. அந்த தவறு எதில் என்றால் ஏக சிந்தை இல்லாமல் போயிருக்கிறார்கள், ஒரே சிந்தை இல்லாமல் போயிருக்கிறார்கள். அதனால தான் நான் சொன்னேன், இந்த முதல் பகுதி இட் இஸ் அபவுட் த சீக்ரெட் ஆஃப் ஹார்மோனி. ஒற்றுமைக்குரிய ரகசியம் என்ன என்பதை குறித்து பவுல் எழுதுகிறார். அப்போ அவருக்கு அது ஒரு வெளிப்பாடாக கிடைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற சபையோரே, உங்களில் இந்த வெளிப்பாடு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்ன வெளிப்பாடு? கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக, அற்பமான சரீரம் மகிமை பொருந்தினதாக மாறுவதற்கு ஏதுவாக, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவதற்கு ஏதுவாக, ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாகி நீங்களே ஊழியக்காரருக்கு சந்தோஷமாக காணப்படுவதற்கு ஏதுவாகவும், அதுவே பெருமைப்படுவதற்கு ஏதுவான கிரீடமாக அமைய, அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக நீங்கள் என்னவாக மாற வேண்டும்? ஏக சிந்தையுள்ளவர்களாக மாற வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் பவுல் இதை எழுத ஆரம்பிக்கும் போதே பிலிப்பு சபையாருக்கு வலி உண்டாகக்கூடிய சில விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னால அவர் எழுத ஆரம்பிக்கும் போதே எப்படி எழுதுறாருன்னா, மை பிரதர் அண்ட் டியர்லி பிலவர்ட், டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எழுதுறாரு. பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனத்திலே பாருங்க, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. பிரைஸ் தி லார்ட். சில சொல்லுவாங்க, என்ன இவர் பேசுறதே ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக ஆரம்பிக்கிறாரு, எங்கேயாவது ஒரு குத்த போகிறாரோ, வலி உண்டாக போகுதோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பவுல் இந்த பிலிப்பு சபையாருக்கு வலி உண்டாகக்கூடிய அந்த பாயிண்ட்டை டச் பண்ண போகிறதுக்கு முன்னால் சாஃப்டாக ஆரம்பிக்கிறார். அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, மை பிரதர் அண்ட் டியர்லி பிலவட், டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னெல்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். எடுத்த உடனேயே நீங்கள்லாம் ஒழுங்காவா இருக்கிறீங்க, நீ ஒரு சிந்தனையில் இருக்கிற, அந்த சகோதரன் ஒரு சிந்தனையில் இருக்கிறான் அப்படின்னெல்லாம் எழுத ஆரம்பித்தா பிலிப்பு சபையார் என்ன நினைப்பாங்க? அப்போ அந்த வலி உண்டாகக்கூடிய சில விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் அவர் பிலிப்பு சபையாரை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா, மை பிரதர் அண்ட் டியர்லி பிலவட், டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சிலர்லாம் என்கிட்ட வரும்போது எனக்கு தெரியும் பயங்கரமான பிரச்சனையில் இருக்காங்கன்ட்டு. அப்போ நான் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் பண்ணும்போது, கவலைப்படாதப்பா, யாருமே உனக்கு நண்பனாக இல்லைன்னா நான் நண்பனாக இருக்கிறேன், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஏன்னா எனக்கு தெரியும் தற்கொலை இருக்கலை பண்ணிடக்கூடாது. தற்கொலை பண்ணக்கூடிய எண்ணம் வரும்போதாவது யோசனை வரணும், நமக்கு ஒருத்தர் சொன்னார் நண்பனாக இருக்கேன்ட்டு. பிரைஸ் தி லார்ட். பவுல் அப்போஸ்தலன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணுகிறார். எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே என்று சொல்லுகிறார். இப்போ பிரச்சனை என்ன? ஏன் இந்த ஏக சிந்தையை பற்றி எழுதுறாரு? இசைந்த ஆத்துமாக்களாக இருங்க அப்படின்னு எழுதுறாருன்னா, அவர் கீழே 2 ஸ்திரீகளை குறித்து குறிப்பிடுகிறார். அந்த 2 ஸ்திரீகள் யார்
என்பதை குறித்து நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திற்கு வாருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா ஏயோதியாலும் சிந்திகையாலும் சில காரியங்களில் என்ன செய்ய முடியல, ஒத்து போக முடியல. ஆனா அவங்க சுவிசேஷத்திற்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த 2 பெண்கள் இடத்துல சில பாசிட்டிவ் காரியங்களும் இருக்கு, சில நெகட்டிவான காரியங்களும் இருக்கு. இப்ப பவுலுடைய எண்ணம் எப்படி போகுதுன்னா, நெகட்டிவான காரியங்களை சொல்லி இடற வைக்கிறத விட பாசிட்டிவான காரியங்களை சொல்லி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை ஐக்கியப்படுத்த, கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வைக்க எண்ணம் கொண்டு கவுன்சிலிங் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அவர் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்துல அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டியை பற்றி எழுதுகிறார். யாருடைய? அந்த ஏயோதியாள், சிந்திகையாள், இவர்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸை குறித்து எழுதுகிறார். அவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். 3ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே. பாத்தீங்களா? அன்றியும் என் உத்தம கூட்டாளியே என்று எழுதுகிறார். அந்த உத்தம கூட்டாளி யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது அறிந்து கொள்கிறோம், அது எப்பாப்ரோதீத்து என்று அறிந்து கொள்கிறோம். எங்க படிக்கலாம் அப்படின்னா அதை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல படிக்கலாம். மேலும் என் சகோதரரும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அப்ப இந்த எப்பாப்ரோதீத்துவையை தான் பவுல் என்னன்னு குறிப்பிடுகிறார், என் உத்தம கூட்டாளியே என்று குறிப்பிடுகிறார். இப்ப வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி. யாருக்கு உதவியா இருக்கும்படி? அந்த 2 பெண்கள் யாரு? ஏயோதியா, சிந்திகையாளுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப பாருங்க, அவங்கள்ட்ட சில அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் இருந்திருக்கு. என்ன? அவங்க சுவிசேஷ விஷயத்துல என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். அதனால பவுல் என்ன பார்க்கிறாருன்னா, அவங்கள்ட்ட ஒத்து போக முடியாத சில காரியங்கள் இருக்கு. ஏக சிந்தையில குறைவு இருக்கு, இசைந்த ஆத்மாவா இருக்கிறதுல குறைவு இருந்தாலும் ஆனால் சில அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அந்த பாசிட்டிவான காரியங்களை அப்ரிஷியேட் பண்ணி தன்னுடைய உத்தம கூட்டாளியாகிய எப்பாப்ரோதீத்துவுக்கு பவுல் எழுதுறாரு, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாயாக என்று. ஏன்னா அவங்க பவுலுடைய கவுன்சிலிங்கை கேட்டு கர்த்தருக்குள் நிலைத்திருக்க அக்ரி பண்ணினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் 2 பேரை பார்க்குறேன் சர்ச்சில், ரொம்ப அதிகமாக சுவிசேஷத்திற்குன்னு பிரயாசப்படுறாங்க. ஆனால் அவங்களால ஏக சிந்தையா இருக்க முடியல, இசைந்த ஆத்துமாக்களா இருக்க முடியல. அப்போ பார்க்குறேன், நல்லா செயல்படுறாங்க, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஒன்னஸ் இல்லை, ஒருமைப்பாட்டில் ஒன்றாக்கப்பட முடியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது நான் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். என்ன கவுன்சிலிங் அவங்களுக்கு தேவைப்படுது? ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்க, இசைந்த ஆத்துமாக்களாக இருங்க அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க அதை அக்ரி பண்ணாதான் என் கவுன்சிலிங் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஏயோதியாலும் சிந்திகையாலும் பவுலுடைய கவுன்சிலிங்கை அக்ரி பண்ணக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அதனால அவங்களால கர்த்தருக்குள் என்ன செய்ய முடியும்? நிலைத்திருக்க முடியும். அவர்களும் கிறிஸ்துவின் வருகை நாளில எப்படி காணப்பட முடியும்? அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறுவதற்கு ஏதுவான முடிவான வெற்றி பெறக்கூடியவர்களாக காணப்பட முடியும். அவர்களும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அப்ப இப்படி ஒரு காரியத்தை அறிந்துதான் பிலிப்பு சபையாருக்கு பவுல் எழுத ஆரம்பிக்கிறார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, சபையாரே, உங்க வாழ்க்கையில ஏதாவது போராட்டங்கள் இருக்கலாம்,
ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க முடியாதபடி சில போராட்டங்கள் இருக்கலாம். இப்போ எடுத்துக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடு இருக்குது, கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்கன்னு வைங்களேன். அதில் கணவன் மனைவியோடு ஒரு பிள்ளைக்கு ஒத்து போக முடியுது, இன்னொரு பிள்ளைக்கு என்ன செய்ய முடியல, பெற்றோருடைய கருத்தோடு என்ன செய்ய முடியல, ஒத்து போக முடியல. அப்போ இந்த போராட்டம் நிறைய குடும்பங்களில் இருக்கலாமா, இருக்க முடியாத, இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சர்ச்சிலேயே நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்கள் ஒவ்வொருவரிடமும் கேட்டால் சொல்லுவீங்க, எங்களுடைய கருத்தோடு எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியல, ஒத்து போக முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டு. சரி, அப்படிப்பட்ட கருத்து ஒற்றுமையோடு போக முடியாத பிள்ளைகள் பெற்றோர் என்று இருக்கும்போது அந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கான்றது தான் ஒரு கேள்வி. முடிவு இருக்கா அந்த போராட்டத்திற்கு குடும்பத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது பவுல் சொல்கிறாரு, அந்த போராட்டத்திற்கு முடிவு உண்டு என்று சொல்கிறார். நீங்கள் சொல்ல முடியுமா எப்படி அந்த போராட்டத்திற்கு முடிவு உண்டாகும்னு? பிள்ளைகளுடைய கருத்தின்படி காரியங்கள் நிறைவேறுன்றதுனால முடிவு வந்துடுமா, இல்லை பெற்றோருடைய கருத்தின்படி நிறைவேறுகிறதுனால போராட்டத்திற்கு முடிவு வந்துடும்னு சொல்ல முடியுமா? எப்படி அந்த போராட்டத்திற்கு முடிவு உண்டாகும்? தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதின் மூலமாக. சப்மிஷன் டு காட்ஸ் வில். பிரைஸ் தி லார்ட். அதை தான் பவுல் எழுத வருகிறார். எல்லா போராட்டங்களுக்கும் முடிவு எதிலே காணப்படுகிறது என்றால் சப்மிஷன் டு காட்ஸ் வில். அதில் போராட்டத்திற்கு என்ன வரும், முடிவு வரும். பெற்றோரும் சொல்லுவாங்க, இதுதான் தேவ சித்தம், அதுக்கு நீ கீழ்ப்படியணும். பிள்ளைகளும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, இதுதான் தேவ சித்தம், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, அப்போ தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இதுதான் சீக்ரெட் ஆஃப் ஹார்மனி. பிரைஸ் தி லார்ட். இதுதான் ஒற்றுமைக்குரிய ரகசியம் என்று பவுல் ஒரு வெளிப்பாடாக குறைப்படுகிறார். புதிய ஆண்டிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், ஏக சிந்தை உள்ளவர்களாக மாறும்படியாக தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் என்னவாக காணப்படும் என்றால் ஒற்றுமைக்குரிய ரகசியமாக வெளிப்பாடாக பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒத்துப்போக முடியாதவர்களை இடற வைப்பதை பார்க்கிலும் அவர்களை ஏக சிந்தை உள்ளவர்களாக கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதற்கு ஏதுவாக உதவிகளை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த சபையின் ஐக்கியத்தில் நீங்கள் பார்க்கலாம், சிலரால் உங்களோட என்ன செய்ய முடியாது, ஒத்து போக முடியாதபடி இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் ஒத்து போக முடியாத சில காரியங்களை வச்சு அவங்கள இடற வைக்கிறத பார்க்கலாம், அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல காரியங்களை சொல்லி தேவையான உதவிகளை செய்து அவர்களையும் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஏக சிந்தைக்குள்ளாக காணப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பார்கள், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவார்கள், அவர்கள் ஊழியக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். முடிவிலே அவர்கள் முடிவான வெற்றியை பெறுவதினாலே, இது அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறுவதினாலே மகிழ்ச்சியின் கிரீடங்களாக காணப்படுவார்கள். இப்போ ஊழியக்காரர் சொல்லுவார், இந்த ஆத்துமாக்களெல்லாம் நான் வழி நடத்தினேன், அவங்க எல்லாம் சரியாக என்ன செய்கிறாங்க, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஏக சிந்தை இருக்குது, ஆகவே அவர்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் இருக்கிறார்கள், அதனால முடிவான வெற்றி அவர்களுக்கு கிடைக்கும். ஊழியக்காரருக்கும் அது மகிழ்ச்சியின் கிரீடமாக மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 3வது வசனத்துல பவுல் கிளெமந்து என்கிற ஒருவரை குறித்து குறிப்பிடுகிறார். அப்படிதானே, கிளெமெண்ட். அவரும் என்ன செய்தாராம், மிகவும் பிரயாசப்பட்டதாக குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு விட்டு அவர் என்ன செய்கிறார், மற்றவர்களுடைய பெயரையெல்லாம் ஒன்றொன்றாக குறிப்பிடாமல் மற்றவர்களை எல்லாம் தன்னுடைய உடன் வேலையாட்களாக சுவிசேஷ விஷயத்தில் மிகவும்
பிரயாசப்பட்டவர்கள் என்று குறிப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் அந்த வசனத்தை. அவர்கள் கிளமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இதுல இருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறதா? பாத்தீங்கன்னா ஏன் பவுல் இதெல்லாம் குறிப்பிடுகிறாருன்னா, அன்னைக்கெல்லாம் சுவிசேஷத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா அதன் மத்தியில இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, சுவிசேஷத்திற்காக அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். பிலிப்பியர் 1:27 வாசித்து பாருங்கள். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூடி போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அப்ப சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு இருந்திருக்கு. அதுல எல்லாம் மறலாம அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அயராது பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். அதனால பவுல் எழுதுறாரு, உங்கள் நாமங்கள் எல்லாம் எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிச்சயத்துல நீங்க புதிய ஆண்டருக்குள்ள போன பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அப்ப 3 காரியங்கள் ஒற்றுமையை பாதுகாக்க உதவக்கூடியதாய் இருக்கிறது. 1, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். 2, நல்ல காரியங்களை சொல்லி என்ன செய்யணும்னா மற்றவங்களை கர்த்தருக்குள் இணங்க வைக்கணும். பிரைஸ் தி லார்ட். 3, தேவனுடைய சமூகம் உங்களோடு இருக்கிறது என்று ஞாபகப்படுத்த வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஏன் அங்க பவுல் எழுதுறார், கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவருடைய வருகை நாள் சமீபமா இருக்கு. அதனால எப்படி இருங்க? சாந்த குணம் உள்ளவர்களாய் இருங்க. இதுதான் தெய்வ பிள்ளையே, த சீக்ரெட் ஆஃப் ஹார்மனி. இதுதான் ஒற்றுமைக்குரிய ரகசியம். உங்களுக்கு அந்த ஜீவ புஸ்தகத்தை பற்றியெல்லாம் நீங்க படிக்கணும்னா சில வசனங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா 4:3. ஏசாயா 4:3. மல்கியா 3:16. மல்கியா 3:16. லூக்கா 10:20. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இப்போ ஹெவன்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ரெஜிஸ்டர் புக் இருக்கு, அதுல உங்க பெயர்லாம் இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமாக காணப்படும் போது நீங்க எல்லார்ட்டையும் ஒரு ஜென்டில்னஸை காண்பிப்பீங்க. உங்கள்கிட்ட அந்த குறைவு இருக்கு, இந்த குறைவு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காம, உங்கள்கிட்ட இந்த காரியம் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி எதுல குறைவு இருக்கோ அதுல எல்லாம் என்ன செய்வீங்கன்னா கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியுங்கன்னு சொல்லி இசைந்த ஆத்துமாக்கள் உள்ளவர்களாக, அவர்களையும் ஏக சிந்தை உள்ளவர்களாக கர்த்தரிலே நிலைத்திருக்க பண்ணி என்ன செய்வீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றிகரமான மகிழ்ச்சி உண்டாயிருக்க செய்வீர்கள். அது ஊழியக்காரருக்கும் அந்த ஆத்துமா மகிழ்ச்சியின் கிரீடமாக மாறும். 2வது பகுதிக்குள்ளாக போகலாம். பிரைஸ் தி லார்ட். 2வது பகுதி, த சீக்ரெட் ஆஃப் பீஸ். சமாதானத்திற்குரிய ரகசியம் என்ன என்கிற ஒரு வெளிப்பாட்டை பவுல் எடுத்து வைக்கிறார். அதை குறித்து நாம் எபேசியர் 4:6 முதல் 9 படிக்கிறோம். சமாதானத்திற்குரிய வழி என்ன? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் போதும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப சமாதானத்திற்குரிய வழியை குறித்து பவுல் எழுதும்போது நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு எழுதுறாரு. அது என்ன பாஸ்டர், எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் கவலைப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் வருது. அதாவது பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க கேர்லெஸ்ஸா இருங்க அப்படின்னு சொல்ல வரல. என்னவா இருங்க? கேர்லெஸ்ஸா இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில உங்க முழு பலத்தையும் பிரயோகிக்க கூடிய சில கஷ்டங்கள் வரும். எப்படி? உங்க முழு பலத்தையும் பிரயோகிக்க கூடிய கஷ்டங்கள் வரும். நான் சமீபத்துல சந்தித்தேன். கேரல் ரவுண்ட் வந்தப்ப
வரம் சிஸ்டர் வீட்டில் கிளாடியா சிஸ்டர் ஏறினது எனக்கு பார்க்க எப்படி இருந்ததுன்னா, முழு பலத்தையும் பிரயோகித்து கஷ்டப்பட்டு அந்த மாடி ஏறி வந்து உட்கார்ந்தாங்க. இந்த மாதிரி சில கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும். முழு பலத்தையும் பிரயோகித்து கஷ்டப்பட வேண்டிய சில சூழ்நிலைகள் வரும். அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில மனிதனுக்கு யார் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும்னா, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டு திசை திரும்புவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வரும். ஐயோ, என்னால தாங்க முடியலையே, இதுக்கு மேல என்னால வேதனையை சகிக்க முடியலையே, என் முழு பலத்தையும் நான் பிரயோகித்து கஷ்டப்படுறேன்னு, இந்த சூழ்நிலையில என்னால கடவுள் மேல என்ன செய்ய முடியல, நம்பிக்கை வைக்க முடியலையே, அதனால நான் என்ன செய்ய வேண்டியது இருக்கு, வேற ஒரு வழியில திரும்ப வேண்டியது இருக்கே அப்படின்ற சில சூழ்நிலைகள் வரும். அப்ப பவுல் என்ன எழுதுறாருன்னா, அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தேவன் மேல வைக்கிற நம்பிக்கைய இழந்துடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். தேவன் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்துடாதீங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு விடுதலைய தேவனால உங்களுக்கு கொண்டு வர முடியும். பிரைஸ் தி லார்ட். சமீபத்துல ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான், ஆனா அந்த பொண்ணு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சிடெண்ட்ல இறந்துருச்சு. அதனால அந்த பையன் மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டான். அதனால ட்ரிங்க்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ இன்னொரு சகோதரன் அந்த பையனுக்கு துணையா இருந்து கவுன்சிலிங் கொடுத்து 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 அந்த பொண்ணுடைய சிந்தனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு அந்த பையன் ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாகிறான். பிரைஸ் தி லார்ட். அப்போ வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும், என் முழு பலத்தையும் நான் பிரயோகித்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியல, வேற திசையில திரும்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குன்ற நேரம் எல்லாம் வரும். ஆனா பவுல் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில எல்லாம் உனக்கு தேவனால விடுதலை கொடுக்க முடியும். அதுக்கு நீ என்ன செய்யணும்னு தான் பவுல் எழுதுறாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பவுல் எழுதுறாரு, ஜெபம் என்று எழுதுகிறார். இந்த ஜெபம் என்பது சாதாரண ஜெபம் அல்ல, தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து ஆராதனை செய்யக்கூடிய ஜெபம். பிரைஸ் தி லார்ட். நம்ம சொல்றோம்ல, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அந்த மாதிரி இந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அந்த கடினமான சூழ்நிலையிலையும் உன் அன்பை நீ தேவன் மேல வச்சு, யார் மேல, தேவன் மேல வச்சு ஆராதனை செய்து நீ என்ன செய்யணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, வேண்டுதலினாலும். வேண்டுதல் என்று சொல்லும் போது உன் தனிப்பட்ட சொந்த காரியங்களை நீ தேவனிடத்துல வேண்டுகோளாக வைக்க வேண்டும். அடுத்தது சொல்றாரு, ஸ்தோத்திரத்தோடு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரத்தோடு என்று சொல்லும் போது, கடந்த காலங்களில் தேவன் எத்தனையோ காரியங்கள்ல உன் வாழ்க்கையில இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அந்த நம்பிக்கையில எதிர்காலத்துல உன் வாழ்க்கையில என்ன செய்வார், நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். ஏன்னா கடந்த கால இரக்கம் உனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறது, எதிர்காலத்துல தேவன் அற்புதம் செய்வார் என்று. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் சொல்லுகிறார், எல்லாவற்றை குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வாக்கியத்திற்கு நிறைய நாளா எனக்கு அர்த்தமே தெரியாம இருந்தது. அது என்னப்பா, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், சிந்தனைகளையும் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதை குறித்து படிக்கும் போதுதான் தேவாவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அதுதான் உன் வாழ்க்கையில பாதுகாப்பான சமாதானம். நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு இதனால சமாதானம் உண்டு, அதனால சமாதானம் உண்டுன்னு. ஆனா அதுல எல்லாம் பாதுகாப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ இப்படி கடினமான சூழ்நிலையில
உன் நம்பிக்கைய தேவன் மேல வச்சு அன்பு கூர்ந்து ஆராதித்து ஜெபம் பண்ணி உன் தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தேவனிடத்துல வேண்டுகோளா வச்சு கடந்த காலங்கள்ல இரக்கம் பாராட்டி இருக்கிறாரே, எதிர்காலத்திலையும் வாழ்க்கையில அற்புதம் செய்வார்ன்ற நம்பிக்கையோட நீ விண்ணப்பத்தோடு ஜெபத்துல குறைவில்லாமல் இருப்பாயானால் யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உண்டாயிருக்கும்படியாக உன் சிந்தனைகள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆட்கொள்ளும்படியாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக் கொள்வார். அத ஆங்கிலத்துல த கேரிசன் ஆஃப் பீஸ். கேரிசன் என்றால் பாடி கார்டு என்ற அர்த்தம். நிறைய தலைவர்களுக்கு யார் இருப்பா? பாடி கார்டு இருப்பாங்க, பாதுகாப்புக்கு. அது மாதிரி உன் சிந்தனைகளுக்கு, உன் எண்ணங்களுக்கு, உன் புத்திக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உண்டு. பிரைஸ் தி லார்ட். நீ பைத்தியமாக மாட்ட, நீ முட்டாளா இருக்க மாட்ட, நீ காலத்தை வீணாக்க மாட்ட, தேவ சித்தம் செய்து கொண்டே இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். நீ ஏமாற மாட்ட. The garrison of peace, பாதுகாப்பான சமாதானத்தை தேவன் தருகிறார். இததான் பவுல் வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டார். த சீக்ரெட் ஆஃப் பீஸ், சமாதானத்திற்குரிய ரகசியம் என்பதாக பெற்றுக்கொண்டார். அப்ப இதை இந்த புதிய ஆண்டுல தேவன் உங்க வாழ்க்கையில சமாதானத்திற்குரிய ஒரு ஒழுங்காக எதிர்பார்க்கிறார். த டிசிப்ளின் ஆஃப் பீஸ். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்திற்குரிய ஒழுக்கம் காணப்பட வேண்டும். இயற்கையாகவே சமாதானம் உங்களுக்கு எப்ப வரும் தெரியுமா? எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குன்ற எண்ணம் இருக்கும்போது தான் உங்களுக்கு என்ன உண்டாகும்? சமாதானம் உண்டாகும். என்னைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எண்ணம் வருதோ அன்னைக்கே என்ன போயிரும்? சமாதானம் போயிரும். நான் கர்த்தர் சொல்றாரு, நீ அன்பு கூர்ந்து என்னை ஆராதித்தால் போதும், உன் தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேண்டுகோளா என்கிட்ட வச்சுட்டா போதும். கடந்த காலங்கள்ல உனக்கு இரக்கம் பாராட்டினேன், இல்லை எதிர்காலத்திலையும் அற்புதம் செய்வேன். அந்த நம்பிக்கையோட நீ ஜபத்துல என்னோடு நிலைத்திருந்தால் கர்த்தர் சொல்றாரு, எல்லா புத்திக்கும் மேலான எந்த மனிதனும் கொடுக்க முடியாத சமாதானம் சிந்தனைகளையும் இருதயங்களையும் ஆட்கொண்டு காணப்பட கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள வைப்பேன். த கேரிசன் ஆஃப் பீஸ், பாதுகாப்போடு கூடிய சமாதானத்தை தருவேன்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அடுத்ததாக 8வது வசனத்திற்கு வாருங்கள். இப்ப நம்ம மனது எப்படி காணப்பட வேண்டும்? கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பவுல் சீக்ரெட் ஆஃப் பீஸ் சொல்றாரு. ஜெபம் பண்ற நல்லது, என் மேல நம்பிக்கை வைக்கிற நல்லது, அற்புதம் செய்வேன்றத விசுவாசிக்கிற நல்லது, நான் கொடுக்கிற சமாதானத்துல பாதுகாப்பு இருக்குன்றத நம்புற, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன் சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது நல்லது. ஆனா ஒண்ணு, உன் மனதிற்கு ஒரு பிராக்டிஸ் இருக்கணும். உன் மனதிற்கு டெய்லி ஒரு வேலையை கொடுக்கணும். அந்த வேலை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அன்ஃபேவரபிள் தாட்ஸுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். என்ன தாட்ஸுக்கு? அன்ஃபேவரபிள் தாட்ஸுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த அன்ஃபேவரபிள் தாட்ஸ் உன்னுடைய இன்னர் பீஸை எடுத்து விடும், உள்ளான சமாதானத்தை எடுத்து விடும். அதான் பவுல் எழுதுறாரு, மனதிற்குரிய வேலையை பொறுத்துதான் உன் இன்னர் பீஸை நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ள முடியும். அதுதான் பாதுகாப்பான சமாதானமா இருக்கும். அப்ப உகந்த ஆரோக்கியமான சிந்தனைகளோடு காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் சமாதானத்திற்குரிய ரகசியமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அதை குறிப்பிடும் போதுதான் எப்படிப்பட்ட சிந்தனைகள் இருக்கணும்னு எழுதுறாரு. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாரு? பிலிப்பு சபையாரே, இந்த சிந்தனைகள் தான் உங்களுக்கு ஏற்றதா இருக்கும். இந்த சிந்தனைகள் இருந்ததுன்னா ஃபேவரபிள் தாட்ஸா இருக்கும். உங்க மனதுக்கு சரியான வேலையை கொடுத்தவர்களா இருப்பீங்க.
உங்க இன்னர் பீஸ், உள்ளத்திற்குள்ள இருக்கிற சமாதானம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காக்கப்பட்டதா இருக்கும். நீங்கள் பாதுகாப்பான சமாதானத்தோடு காணப்படுவீர்கள். இப்ப பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? இதுதான் டிசிப்ளின்டு மைண்ட். இந்த டிசிப்ளின்டு மைண்ட் யாருக்கு காணப்படுகிறதோ ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள். அந்த வழி சரியான வழியாயிருக்கும், நீதியின் வழியாயிருக்கும், ஜீவனுக்குரிய வழியாயிருக்கும். அந்த வழி தேவ சமூகம் நிறைந்த வழியாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. டிசிப்ளின்டு மைண்ட்ஸ் will find the path of daily life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒழுக்கத்திற்குரிய மனதை உடையவர்கள் தினசரி வாழ்க்கைக்கு தேவையான பாதையை கண்டுபிடிப்பார்கள். அதுதான் பவுலுடைய டீச்சிங்காக மட்டும் இல்ல, பிராக்டிஸாவும் இருந்திருக்கு. நீங்க சொல்லணும், எங்க பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் சரியா சிந்தித்து கொண்டே இருக்கிறார், அதனால அவருக்கு டெய்லி ஒரு வழி கிடைக்குது. அந்த வழி எப்படி இருக்கு? தேவ சமூகம் நிறைந்த வழியாக இருக்கிறது. அந்த தெய்வீக டிசிப்ளின் மைண்டோடு எங்களையும் வழி நடத்துகிறார் புதிய ஆண்டிலே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ சமூகம் நிறைந்த பாதையை ஒவ்வொரு நாளும் கண்டுபிடிக்க வேண்டும். த்ரூ த டிசிப்ளின்டு மைண்ட், ஃபேவரபிள் தாட் மூலமாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதிலிருந்து தான் என்ன வருகிறதாம்? பாதுகாப்பான சமாதானம் வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு நீங்கள் வாழ முடியும். இப்ப 2 பகுதி முடிச்சாச்சு. என்னது? த சீக்ரெட் ஆஃப் ஹார்மனி, த சீக்ரெட் ஆஃப் பீஸ். அடுத்தது 3வது த சீக்ரெட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட், மனரம்யமாக வாழ்வதற்குரிய ரகசியம். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எழுதுகிறார். எத்தனாம் வசனத்திலிருந்து? 10ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் எழுதுகிறார். பிலிப்பு சபையாருடைய ஆவிக்குரிய தேவை என்ன? ஒற்றுமை இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும், ஏக சிந்தை இருக்கணும். இதை பற்றி எல்லாம் தான் இவ்வளோ நேரம் அவர் இருதயத்தை என்ன செய்யறாரு? ஊற்றுகிறார். என்ன செய்யறாரு? இருதயத்தை ஊற்றுகிறார். ஊற்றி முடிச்சுட்டு சொல்ல வேண்டிய அறிவுரையெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? சொல்லி முடிச்சிட்டாரு. இனி அடுத்தது பாராட்ட போகிறார். சரிதானா? அப்ப இன்னைக்கு நீங்க போகும்போது கேட்பாங்க, புதிய ஆண்டுல எப்படிமா வாழ போறீங்க அப்படின்ட்டு. நீங்க சொல்லணும், பாஸ்டர் எங்களுக்கு சீக்ரெட் ஆஃப் ஹார்மனி என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, சீக்ரெட் ஆஃப் பீஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காரு, சீக்ரெட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட் என்னன்றத சொல்லி கொடுத்துருக்காரு. அதன்படி நாங்க மற்றவர்களுக்கு டீச் பண்ண போறோம், நாங்களும் பிராக்டிஸ் பண்ண போறோம். அதனால எங்க வாழ்க்கையில பாதுகாப்பான சமாதானம் இருக்கும், ஏக சிந்தை இருக்கும், கர்த்தருக்குள்ள நிலைத்திருப்போம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுவோம். எங்கள் அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக மாறும். எங்களுடைய நற்கிரியைகள் சரியானதாய் இருக்கும், ஊழியம் மகிமையா இருக்கும், எங்கள் வாழ்வு சந்தோஷத்திற்குரியதாக வெற்றிக்குரியதாய் இருக்கும். எங்கள் ஆத்துமாக்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகை நாளில் ஊழியக்காரருக்கு மகிமையின் கிரீடமாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3வது பகுதிக்குள்ள போவோம். இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப பவுல் என்ன செய்யறாருன்னா பாராட்டுறார். யாரை குறித்து பாராட்டுகிறார் என்றால் அந்த பிலிப்பு சபையாருடைய உதார குணத்தை குறித்து பாராட்டுகிறார். எதை குறித்து? உதார குணத்தை குறித்து பாராட்டுகிறார். 18ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலியுமாக எப்பாப்ரா தீத்துவின் கையில் வரம் பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பாத்தீங்களா? நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். ஊழியக்காரர் சொல்றாரு, நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். பாராட்டுறாரு பிலிப்பு சபையாரை குறித்து. என்ன சொல்லி பாராட்டுறாரு? எப்பாப்ரா தீத்துவின் கையில் இருந்து வர பற்றி கொண்டிருந்த சபையாரால் அனுப்பப்பட்ட கிஃப்டுக்கு நன்றி சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் சபையார் இடத்துல என்ன குணம் இருந்திருக்கு? உதார குணம் இருந்திருக்கு. அதை வச்சு பவுல் சொல்றாரு, அந்த சபையாருக்கும் தனக்கும் எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கு அப்படின்றத கடிதத்திலே குறிப்பிடுகிறார்.
அததான் 18ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், திருப்தி அடைந்திருக்கிறேன். ஹalleluya. இப்ப சபையாருக்கும் ஊழியக்காரருக்கும் அப்படி ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஊழியக்காரர் சொல்லணும், சபையார் உதார குணம் உள்ளவர்களா இருக்கிறாங்க, அதனால நான் என்ன செஞ்சிருக்கேன், திருப்தி அடைந்திருக்கேன். அப்போ ஊழியக்காரர் திருப்தி அடைந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? தேவனை கனப்படுத்துகிற சபையார் ஊழியக்காரரை உதார குணத்தின் மூலமாக திருப்திப்படுத்துகிறபடியால் பவுல் சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கும். ஹல்லேலூயா. ஒருவர் தேவனை கனம் பண்ணினால் தேவன் அவர்களை கனம் பண்ணுவார். அந்த கான்டெக்ட்ல தான் இங்க பவுல் சொல்றாரு, உங்களுக்கு குறைவே இருக்காது. என் பங்குக்கு கிரெடிட் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க கிரெடிட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க பங்குக்கு தேவன் என்ன செய்வார் தெரியுமா? அதையெல்லாம் நிறைவாக ஒரு பெரிய ஹார்வெஸ்டாக கிரெடிட் பண்ணிடுவாரு. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஊழியத்திற்கு கொடுத்துட்டோமே, குறைஞ்சு போயிட்டோமே அப்படின்ற துக்கம் புதிய ஆண்டுல இருக்காது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஸ்பர்ஜன் டேவிட் சகோதரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க கேளுங்க, சபைக்குன்னு நீங்க நல்லது செஞ்சு ஏதாவது உங்களுக்கு குறைவு வந்ததான்ட்டு அவர் சொல்லுவார், இல்ல தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை தேவன் அநேகத்தில் ஆசீர்வதி. இப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல சாட்சி உண்டாக தேவன் அனுகிரகம் செய்வார். இப்போ பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? அப்படியே வாசிங்களேன், 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, ஐ ஹாவ் லேர்ன்டு த சீக்ரெட் என்று சொல்லுகிறார். நான் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு நாள்ல வந்துடல, சில ஆண்டுகளாக கற்றுக்கொண்ட பாடம் என்று சொல்லுகிறார். அதனால அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று எழுதுகிறார். வாசியுங்கள். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று எழுதுகிறார். அப்ப போதிக்கப்பட்டேன்னா அவர் லேர்ன் பண்ணி இருக்கிறாரு, நிறைய வருடங்களாக லேர்ன் பண்ணி இருக்கிறாரு. கிரேக்க வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? MYEO, மியோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ ஹவ் லேர்ன்டு த சீக்ரெட். பவுல் கண்டென்ட்மெண்டாக எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது என்பதை கற்றுக்கொண்டார், ஆண்டுகளாக கற்றுக்கொண்டார். அதனால அவர் சொல்றாரு, கற்றுக்கொண்டேன், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? 2 டைரக்ஷன்லையும் எப்படி வாழ்றதுன்ற பாடங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கும்? தாழ்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். இன்னொரு டைரக்ஷன் வாழ்ந்து இருக்கக்கூடியதா இருக்கும். ஒரு டைரக்ஷன் எப்படி இருக்கும்? பட்டினியா இருக்கக்கூடிய டைரக்ஷனா இருக்கணும். இன்னொரு டைரக்ஷன் திருப்தியா இருக்கக்கூடிய டைரக்ஷனா இருக்கும். இந்த 2 டைரக்ஷன்லையும் கிறிஸ்துவுக்குள்ளாக மனரம்யமாக வாழ கூடிய ரகசியத்தை கற்றுக்கொண்டேன் என்கிறார். இந்த புதிய ஆண்டுல உங்க வாழ்வுல இந்த 2 டைரக்ஷன்லையும் வாழக்கூடிய நாட்கள் இருக்கும். நீங்க சொல்லணும், ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சரி, அப்படி
அப்படின்னா இயற்கையான மனிதனுக்கு என்ன விசுவாசம் தேவை தெரியுமா? நான் கிறிஸ்துவின் வல்லமையிலே சார்ந்து ஜீவிக்கிறேன். அதை தான் சீக்கிரட்டா சொல்றாரு பவுல். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இப்ப வாசிங்க 13ஆம் வசனத்தை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அப்படின்னா பவுல் சொல்றாரு, எந்த சூழ்நிலையானாலும் சரி நான் அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கேன்றாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த சூழ்நிலையானாலும் நான் கிறிஸ்துவின் வல்லமையை சார்ந்து ஜீவிக்கிறவன். அதுல துன்பங்கள் இருக்கலாம், பட்டினி இருக்கலாம், ஆனா அதெல்லாம் எனக்கு வெற்றியாகவே காணப்படுகிறது. அப்படி ஒரு விசுவாச பார்வை. dwelling in Christ, ஜெயம் சிறந்தவராக விளங்குகிறார். செயல்படுகிற கிறிஸ்துவின் வல்லமைக்குள் வாசம் பண்ணுதல். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அவர் எழுதுகிறார், என்னுடைய அற்பமான சரீரம் என்னவா மாறும்? மகிமையானதாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் இந்த புதிய ஆண்டுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என் வாழ்வில் 2 டிரெக்ஷன் இருக்கு. ஒன்று திருப்தியாக இருக்கக்கூடிய டிரெக்ஷன் இருக்கு, இன்னொன்று பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய டிரெக்ஷன் இருக்கு. இந்த 2ம் வரலாம். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருப்பேனானால், நான் கிறிஸ்துவின் வல்லமையை சார்ந்து ஜீவிப்பேனானால் இந்த 2 டிரெக்ஷனும் எனக்கு வெற்றியாகவே இருக்கும். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் அவர் அப்படி எழுதுறாரு தெரியுமா? எனக்கு ஒரு தாழ்மையா இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், வாழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். ஏன் அவர் கிறிஸ்துவின் வல்லமையை நான் சார்ந்து கொள்றேன்னு எழுதுறாரு? சொல்ல முடியுமா? தாழ்மையோடு இருக்கக்கூடிய நேரத்துல கிறிஸ்துவின் வல்லமையை ஏன் சார்ந்து கொள்றாருன்னா, கிறிஸ்து அப்படி தாழ்த்தினவராக காணப்பட்டார். அப்ப அந்த வல்லமையில எல்லாவற்றிற்கு தேவையான கிருபையும் இருக்கு. தாழ்மையாய் இருப்பதற்கு ஏதுவான கிருபையும் எதுல இருக்கு? கிறிஸ்துவின் வல்லமையில தான் இருக்கு. வாழ்ந்திருப்பதற்கு ஏதுவான கிருபையும் எதுல இருக்கு? கிறிஸ்துவின் வல்லமையில இருக்கு. இந்த 2 டிரெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய காரியங்களுக்கு தேவையான கிருபையும் எதுல இருக்கு? கிறிஸ்துவின் வல்லமையில இருக்கு. அதனாலதான் அவர் எழுதுறாரு, அந்த தாழ்மையை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா தாழ்த்தின ஒருவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து ஒருவரே தன்னைத்தான் தாழ்த்தினார். ஆகவே அந்த தாழ்மையை பற்றி அறிந்த பவுல் சொல்லுகிறாரு, அந்த கிறிஸ்துவில நான் சார்ந்து இருக்கனால அந்த தாழ்மையிலும் தனக்கு வெற்றி உண்டு என்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் எழுதுகிறார், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. யாரை பற்றி எழுதப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இப்ப பவுல் அதெல்லாம் மனசுல வச்சுதான் சொல்றாரு. சீக்ரெட் ஆஃப் கண்டென்ட்மெண்ட். என் குருநாதரை பற்றி எனக்கு தெரியும், அவருடைய வல்லமையை பற்றி தெரியும். அவரே தாழ்மையாகவும் வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு, அவரே சிங்காசனம் வரைக்கும் உயர்ந்தும் போயிருக்கிறார். அதனால இந்த 2 டிரெக்ஷன்லையும் எனக்கு வாழ தெரியும், கற்றுக்கொண்டேன் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அந்த வாசிங்க பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணமடையவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 2 டிரெக்ஷன்ல பவுலுக்கு வந்த கஷ்டங்கள்ல ஒரு கஷ்டம் என்னன்னா, ஊழியத்துல பொருளாதார கஷ்டங்கள் இருந்திருக்கும்.
இதுல பிலிப்பு சபையார் என்ன பண்ணிட்டாங்க, அந்த உபத்திரவத்துல உடன்பட்டுட்டாங்க. அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, என் தேவன் வருகிற கஷ்டங்கள்ல எல்லாம் பலப்படுத்துகிறவராக இருந்து தேவைகளை சந்திக்க கூடியவராக இருக்கிறாரே, அது விசுவாசிகள் மூலமாகவும் நிறைவேறுகிறது என்கிறார். அந்த திட்டத்துல யாரும் இணைகிறார்கள், விசுவாசிகள் இணைவதாக குறிப்பிடுகிறார். 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோட உடன்பட்டது நலமாயிருக்கிறது என்று சொல்கிறார். அப்ப நல்லா பாருங்க விசுவாசிகளே, நீங்க ஊழியக்காரரிடத்துல வந்து காணிக்க கொடுக்கும் போது உங்க கண்ணோட்டம் சரியானதா இருக்கணும். அல்லேலூயா. அததான் பவுல் சொல்றாரு. பவுல் அந்த உபகாரத்தை எப்படி பார்த்திருக்காருன்னா, அதுல அவருக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்க்கல, அது எவ்வளவு வேல்யூபிளா இருக்குன்னு பார்த்திருக்காரு. அப்ப நீங்க ஒரு காணிக்கைய தேவ சமூகத்துல கொண்டு வரும்போது அதை எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு கொடுக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்காக கொடுக்கிறேன். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என் பங்குக்கு நீங்க கிரெடிட் பண்ணிட்டீங்க, ஆனா உங்க பங்குக்கு கர்த்தர் என்ன செய்வார், நிறைவாக கிரெடிட் பண்ணுவார். அல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அழித்தோம் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், ஆனால் திரும்பி வரும்போது மிகுந்த அரிக்கட்டுகளோடு திரும்பி வருவான். இப்ப இந்த கண்ணோட்டம் காணப்பட வேண்டுமா? ஏதோ தேவைகள் சந்திக்கப்பட்டது என்றல்ல, அவருடைய சர்வீஸ்ல அவங்க எல்லாருமே பிலிப்பியர் பார்ட்னர்ஷிப் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். பிலிப்பியருக்கு சரியான ஒரு கண்ணோட்டம் காணப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பவுலுக்கு ஒரு தேவைப்பா, அதை கொடுங்க அப்படின்ற கண்ணோட்டத்துல அவங்க செய்யல, பவுலுடைய ஊழியத்துல தோள் கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாட் a meeting of need but a partnership of service. சபையோரே நீங்கள் அப்படி காணப்பட வேண்டும். இந்த ஊழியத்திற்கு இந்த தேவை, இந்த பாஸ்டருக்கு இந்த தேவை அப்படின்னு செய்கிறத பார்க்கலாம். எந்த கண்ணோட்டத்தோடு செய்யணும்னா, இந்த சர்வீஸ்ல எனக்கும் பங்கு இருக்கு. அல்லேலூயா. நானும் பார்ட்னரா இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் கர்த்தருக்காக செய்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியத்திலே கூட்டாளிகளாக காணப்பட வேண்டும். பிலிப்பு சபையார் அப்படியே காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் உண்மையாகவே பவுலுடைய உபத்திரவங்களிலே தோள் கொடுத்தார்கள். அந்த சிறப்பான குணத்தை தான் பவுல் என்ன செய்கிறார், ஞாபகப்படுத்துகிறார். இப்ப வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியங்களிலே நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டவர்களே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். 16ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் தெசலோனிக்கேயில் இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இப்ப இதெல்லாம் ஹார்வெஸ்ட் ஆஃப் பிளெஸிங் ஆக, ஆசீர்வாதத்தின் அறுவடையாக உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும் என்கிறார். பிரைஸ் தி லார்ட். 17ஆம் வசனத்தை வாசிங்க. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். உங்கள் கணக்கிற்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன் என்று சொல்கிறார். அதான் ஹார்வெஸ்ட் ஆஃப் பிளெஸிங். ஆசீர்வாதத்தின் அறுவடை நீங்கள் கர்த்தருக்காக கொடுக்கப்பட்டதற்கு உண்டு என்கிறார். நீங்க கர்த்தருக்கு கொடுத்து குறைந்து போவதில்லை என்கிறார். அதற்குரிய நிறைவான பலன் உண்டு என்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கடந்த வருடத்துல நீங்க கர்த்தருக்குன்னு கொடுத்து கடந்த வருடத்துல எதுவும் கிடைக்காம போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் தேவன் கூட்டி கொடுப்பார். அதை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது. இப்பதான் அவர் திருப்தி அடைந்திருப்பதை சொல்கிறார். எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை அதெல்லாம் எப்படி இருக்கா, சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக காணப்படுகிறது. எப்படிப்பட்ட பலி? உகந்த பலியாக காணப்படுகிறது. நீங்க யோசித்து பாருங்க தெய்வ பிள்ளையே, ஒருவர் உங்கள்கிட்ட அன்பு காட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஆனா நீங்க பதிலுக்கு அன்பே காட்டலன்னு வைங்க,
எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். வனிதா சகோதரி இருக்காங்க. அவங்க ஸ்டெல்லா சகோதரியை ரொம்ப அன்பு காட்டுறாங்க. ஆனால் ஸ்டெல்லா சகோதரி பதிலுக்கு அன்பே காட்டலன்னு வைங்க. இந்த வனிதா சகோதரி என்ன ஃபீல் பண்ணுவாங்க? நான் எவ்வளோ அன்பு காட்டுறேன், எவ்வளோ செய்கிறேன் இந்த சகோதரிக்கு, ஆனால் இந்த சகோதரிக்கு ஒரு இறக்கமே இல்லையே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பவுலானா என்ன சொல்றாருன்னா, இந்த பிலிப்பு சபையார் உண்மையாகவே கிறிஸ்து அவர்களுக்காக எவ்வளோ பாடுபட்டாரோ, எவ்வளோ இரத்தம் சிந்தினாரோ, ரட்சிப்பிற்காக எவ்வளோ பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்தாரோ, அந்த கிறிஸ்துவின் அன்பை சிந்திக்கக்கூடியவர்களாக அதற்கு பிரதிபலனாக அவர்கள் அந்த ஊழியத்திற்கு உதார குணத்தோடு செய்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகுதா? எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், அவர் உயிர் தெழுந்தார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார், சபையை ஸ்தாபித்திருக்கிறார், எனக்காக மறுபடி வர போறாரு, என் அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்ற போறாரு, ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பிரயாசப்படும்படியாக சபையின் ஐக்கியத்தை கொடுத்திருக்காரு. ஏக சிந்தையோடு இருக்கணும், கர்த்தருக்குள் நிலைத்து இருக்கணும், பாதுகாப்பான சமாதானத்தோடு வாழணும், சபைக்கு செய்ய வேண்டியதை சபைக்கு செய்யணும். நானும் இந்த சபையில எப்படி இருக்கிறேன், இந்த சபையின் ஐக்கியத்துல நான் எப்படி இருக்கிறேன்? ஏதோ தேவையை சந்திக்கிறவனாக இல்லை, தேவையை சந்திக்கிறவளாக இல்லை. இந்த சபையில நான் ஒரு பார்ட்னர்ஷிப்பா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு கூட்டாளியாக இந்த சபையில இருக்கிறேன். நானும் கர்த்தருக்காக செய்கிறேன். அதெல்லாம் தேவன் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் என் அக்கௌண்ட்ல என்ன செய்வார்? கிரெடிட் பண்ணுவார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். உங்களுக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவன், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மெசேஜை முடிக்க போறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்காக அவ்வளவு தூரம் சிலுவையில அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் என்ன செய்யுங்க? கர்த்தரை ஹானர் பண்ணுங்க. ஹானர் காட். அப்படிதான் பிலிப்பு சபையார் தேவனை கனம் பண்ணி இருக்கிறார்கள். அதற்கு அடையாளமாக அவர்களிலே உபத்திரவத்திலே உதார குணமுள்ளவர்களாக காணப்படும்படியாக ஊழியத்திலே உடன்பட்டார்கள். ஆகவே பவுல் அதை பாராட்டி சொல்லுகிறார், அதற்குரிய பிரதிபலன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், அப்படி அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அந்த வேர்ட்ஸ் தான் பவுல் இங்க பிலிப்பு சபையாரை பாராட்டும் போது பயன்படுத்துகிறார். சுகந்த வாசனையாக, தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக காணப்படுகிறது என்று சொல்கிறார். அப்ப கிறிஸ்து தங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்பதை சிந்தித்து அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற உபத்திரவங்களில தேவனை கனம் பண்ணி உதார குணமுள்ளவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் கூட என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், பணத்தை நீங்க வீணா செலவாக்காதீங்க. எங்கேயாவது கஷ்டப்படுற ஊழியக்காரங்க இருக்காங்களா, 10 கிலோ அரிசி வாங்கி கொடுங்க. ஹோட்டல்ல போய் 1000 ரூபாய் செலவாக்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாய்க்காக ஒரு ஊழியக்காரர் எங்கேயோ கஷ்டப்பட்டு இருக்காரு. கண்டுபிடிங்க.
தியாகத்தோடு ஊழியம் பண்றவங்களை கண்டுபிடிங்க. அவங்க கையில போய் ஒரு 500 ரூபாயை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கள்? அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்க அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா அப்போஸ்தலர்களுடைய நாட்கள்ல அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னா, தங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட அவங்க சொல்றதே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்றத அவங்க கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுதான் அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தின் பாக்கியமாய் இருக்கிறது. ஒரு மெட்டீரியல் நீடா இருக்கும், அதை போய் அவங்க மனிதர்கள் இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அதை கர்த்தரிடத்தில் மாத்திரமே சொல்லுவார்கள். இதுல பிலிப்பு சபையாருடைய எண்ணம் பாராட்டப்படக்கூடியதாய் இருந்தது. அந்த சபையில அவங்களும் ஒரு கூட்டாளியா அவங்க நினைச்சு உபத்திரவத்துல உடன்பட்டு பணத்தை வீணா செலவாக்காம அவங்க உதார குணத்தோடு ஊழியத்தை தாங்கினார்கள். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒரு வாக்குத்தத்தமாக ஆசீர்வாதமாக கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறையவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். அப்படியானால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? ஏன் அப்படி சொல்லுகிறார்? தேவன் மிகவும் உண்மையுள்ளவர், வல்லமையுள்ளவர். அப்ப இந்த பிலிப்பு சபையாருடைய ஜீவியம் எப்படி இருந்திருக்கிறது என்றால், கொடுத்ததும் தேவனுடைய நாம மகிமைக்கென்றே கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இந்த கடைசி வசனம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். 20ஆம் வசனம் அவர் எழுதுறாரு, மகிமை யாருக்குன்னா பிலிப்பு சபையாருக்கு அல்ல மகிமை. மகிமை யாருக்குன்னா பவுல் அப்போஸ்தலனுக்கு அல்ல மகிமை. மகிமை யாருக்குன்னா தேவனுக்கே மகிமை. வாசிங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு, நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமென். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. Praise the Lord. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. Praise the Lord. என் நண்பர் இயேசுவுக்கே. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே. என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ. இந்த புதிய ஆண்டுல உங்க குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்க தேவன் உண்மை உள்ளவராகும்,
வல்லமை உள்ளவராகவும் இருக்கிறார். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் என்ன? நீங்க ஊழியத்தில் கூட்டாளிகளாக இருக்கணும். ஒற்றுமைக்குரிய ரகசியத்தை அறிந்து ஏக சிந்தை உள்ளவர்களாக கிறிஸ்துவிலே நிலைத்திருந்து ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். சமாதானத்திற்குரிய ரகசியம் என்ன என்பதை அறிந்து முழு பலத்தையும் பிரயோகிக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அன்பு கூர்ந்து ஆராதனை செய்து ஜெபிக்கிறவர்களாக, உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை எல்லாம் வேண்டுதலோடு தேவனிடத்தில் தெரிவிக்கிறவர்களாக, கடந்த காலத்தில் எவ்வளவு இரக்கம் பாராட்டினார் தேவன் என்பதை அறிந்து எதிர்காலத்திலே அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பெற்று சிந்தனைகளையும் இருதயங்களையும் காத்து கொள்கிறவர்களாக, பாதுகாப்பான சமாதானம் பெற்றவர்களாக, முடிவாக ஊழியக்காரர் பரிசுத்தவான்கள் பாராட்டுவதற்கு ஏதுவாக உதார குணம் உள்ளவர்களாக காணப்படுவீர்களானால் அதையெல்லாம் தேவனை ஹானர் பண்ணினவர்களாக இருப்பீர்கள். அதெல்லாம் ஹார்வெஸ்ட் ஆஃப் பிளெஸிங்காக உங்களுக்கு தேவன் ஏற்ற வேளையில் வந்தடைய பண்ணுவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி. வருடத்தின் ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிலிப்பு ஆண்டவரே தகப்பனே புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, ஒற்றுமையின் ரகசியம், ஒற்றுமையின் ஒழுங்குமுறை ஆண்டவரே, மன ரம்மியத்தின் ரகசியம் ஆண்டவரே, சமாதானத்துக்குரிய ரகசியங்களை கர்த்தாவே இந்த நாளிலே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, வருகையின் நாளிலே நாங்கள் இந்த அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாக ஆண்டவரே மாறத்தக்கதாக நாங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்படும்படியாய் கர்த்தாவே கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வருகையின் நாளிலே ஊழியக்காரர்கள் சந்தோஷமும் பெருமையுமாய் அடையத்தக்கதாக கர்த்தாவே நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரே தேவ சித்தத்திற்கு ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒரு முடிவான வெற்றியை ஆண்டவரே நாங்கள் பெறுகிறவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. ஒற்றுமையின் ரகசியத்தை கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கவும் ஆண்டவரே நல்ல காரியங்களையே நாங்கள் ஆலோசனை ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளவும் தேவ சமூகம் நம்மோடு இருக்கிறது என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கவும் இப்படியாக ஒற்றுமையின் ரகசியத்தை ஆண்டவரே தகப்பன் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சமாதானத்துக்குரிய ரகசியத்தை கர்த்தாவே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் முழு பலத்தையும் பிரயோகித்து ஆண்டவரே கஷ்டப்பட வேண்டிய அந்த சூழ்நிலைகளில் கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கவும் அன்பு கூர்ந்து ஆண்டவரே நாங்கள் ஆராதித்து ஆண்டவரே எங்களுடைய சொந்த காரியங்கள் எல்லாம் இடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்து ஆண்டவரே கடந்த காலத்தில் நீங்கள் செய்த நன்மையை எதிர்காலத்திலும் செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே இப்படியாக ஒரு பாதுகாப்பான சமாதானத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீங்கள் கொடுத்த ஆண்டவரே ஆலோசனைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே தேவனுக்கு உகந்த ஆரோக்கியமான சிந்தையை நாங்கள் பெற்றிருக்கும் பொழுது ஆண்டவரே அது சமாதானத்துக்குரிய ரகசியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக ஆண்டவரே மன ரம்மியத்திற்குரிய ரகசியத்தையும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ள எல்லா குறைவுகளும் நிறைவுகளிலும் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் வாழ கர்த்தாவே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஒரு விசை கூட ஆண்டவரே நாங்கள் குறைவிலும் நிறைவிலும் காணப்படும் பொழுது கிறிஸ்துவின் வல்லமையை சார்ந்து கொள்ளவும் அந்த கிறிஸ்துவின் வல்லமையில் ஆண்டவரே கிருபைகள் அநேகம் உண்டு என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும் கர்த்தாவே கிருபை செய்வீராக. நாங்கள் ஆண்டவரே தகப்பனே தேவ நாம மகிமைக்காக நாங்கள் தகப்பனை உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாகவும் ஆண்டவரே தகப்பனை நீர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நியமித்ததான ஊழியக்காரருக்கு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தகப்பனை நாங்கள் அப்பா ஜெபத்திலேயும் ஆண்டவரே கொடுக்கிற காரியங்களிலேயும் ஆண்டவரே அவர்கள் தகப்பனை உதவி செய்து இப்படியாக ஆண்டவரே தேவ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் கர்த்தாவே நீங்க கொடுத்த ஆலோசனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். வருடத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தாவே ஒற்றுமைக்குரிய ரகசியம், சமாதானத்துக்குரிய ரகசியம், மன ரம்யத்திற்குரிய ரகசியத்தை எங்களுக்கு கிருபையாய் கற்றுக் கொடுத்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட வசனத்தை ஆண்டவரே ஒன்றும் ஆண்டவரே நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு சகல ஒழுங்குமுறைகளை நாங்கள் கடைபிடிக்க ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைய நாளிலே எங்கள் இருதயத்தில் போடப்பட்ட இந்த வசனம் ஆண்டவரே அப்பா அது விதையாக முளைத்து 100, 60, 30
பலன் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவ செய்து கொடுத்ததான எங்களுடைய போதகர் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிலிப்பு சபையை குறித்து இவ்வளவு ஆழமும் ஆண்டவரே மறைபொருளான கருத்துக்களை கர்த்தர் எங்களுக்கு பகிர்ந்தளிக்க கர்த்தர் நீர் அவருக்கு கிருபை பாராட்டினீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் கூட கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரே தேவ ரகசியங்களை இன்னும் அநேகர் பெற்று அனுபவிக்க அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே எங்கள் சபைக்கு நீர் கூட்டிக் கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் மகா கிருபையும் இரக்கவும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் தேவ சமூகத்திலே கூடி வந்து அதிகாலை வேளை வரைக்கும் நாங்கள் தேவ சமூகத்திலே இருந்து ஜெபித்து பாடி துதித்து வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் வாக்குத்தத்த வசனங்களையும் நினைவு கூர்ந்து புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்து புதிய ஆண்டு செய்தியையும் கேட்டு ராப்போஜன பந்தியிலையும் பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட செய்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வசனத்தின் மூலமாக எப்படிப்பட்ட கர்த்தாவே ஒற்றுமையின் ரகசியத்தை அறிந்து உம்முடைய பிள்ளைகள் வெளிப்பாடாக பெற்று சபையின் ஐக்கியத்திலே காணப்பட வேண்டும். எப்படிப்பட்ட கர்த்தாவே பாதுகாப்பான சமாதானத்தின் ரகசியமாக அறிந்து வெளிப்பாடாக பெற்று ஜீவிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ வேண்டும். இயேசுவே, எப்படிப்பட்ட மனரம்யத்தின் ரகசியத்தை உடைய பிள்ளைகள் வெளிப்பாடாக பெற்று ஜீவிக்க வேண்டும். இயேசுவே, மை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. அப்படி ஜீவிக்கும் போது உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதமாக சரியான நேரத்திலே பொழிந்தருளுவீர் என்கிற உத்தரவாதத்தை உம்முடைய வசனத்தின் மூலமாக அருளின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 100ஆக பலன் கொடுக்கட்டும், மேன்மைப்படுத்தும். இந்த புதிய வருடம் உடைய பிள்ளைகளுக்கு அப்படியே ஆசீர்வாதமாகட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ்
தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வேதவசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டிலே ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.